ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு காமெடி ஃபில்ம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நிச்சயமாகவே வந்து இது வந்து ஒரு மனிதர்களை வந்து எப்படி ஒன்றிணைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு நகைச்சுவையாக, ஆனால் வந்து ஒரு ரியாலிட்டியாக அந்த படம் வந்து ஒரு சினிமா மாதிரி இல்லாமல் நம்ம வாழ்க்கையே எல்லாரும் குடும்பத்துக்குள்ள உள்ளே போன மாதிரி இருந்தது. உண்மையாகவே வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி நிறைய விஷயம். எங்கள் பையன் பேர் வேறு கிருஷ்ணா, அதனால் வந்து எங்கள் குடும்பத்தில் நடக்கிற மாதிரியே இருக்குது. அது வேறு வந்து லவ் மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது என்னையே நான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணேன். சம்டைம்ஸ் இது வெரி தான், அதாவது வந்து பேரண்ட்ஸை வந்து குழந்தைங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அதுபோல் குழந்தைகளையும் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம். அப்புறம் ரெண்டு கல்ச்சர்ஸ் மிக்ஸ் ஆகும்போது யார் விட்டு கொடுக்குறதுங்கிறது இல்லாமல் வந்து ரெண்டு பேர் விட்டு கொடுக்குறது. ஒரு குடும்பத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், ஒரு மனிதருக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை எப்படி வந்து எதிர்கொள்கிறது, இது எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸாக இல்லாமல் ஆனால் சீரியஸான விஷயத்தை ரொம்ப அழகாக பண்ணிக்கார். வந்து இது வந்து ஒரு புது டைரக்டர் மாதிரியே தெரியல எனக்கு. அவரே நடித்து அவரே வந்து எனக்கு என்னென்னா ஒரு புதிய பாதையை வேற ஒரு வெர்ஷனில் பார்த்த மாதிரி தான். அதாவது புதிய பாதை ஒரு சீரியஸான ஃபில்மு, ஒரு ஹீரோ கம் டைரக்டர் வந்த மாதிரி. புதிய பாதைக்கு அப்புறமா நான் வந்து வந்து என்ஜாய் பண்ணி ஒரு படத்தை ஒரு ஹீரோ கம் டைரக்டர் அந்த படத்தை பார்க்கும்போது நிச்சயமாக பாரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. இந்த படம் யார் சொன்னாலும் இந்த படத்தோட வெற்றியை தடுக்க முடியாது. நிச்சயமாக லாஸ்ட் ஒரு ½ hour வந்து நீங்கள் சிரிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஹியூமன் பீயிங் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோ என்ஜாயபுளாக இருந்தது. ரியலி ஐ லவ் த ஃபிக்சர். ஆல் த பெஸ்ட். அதுவும் ஹீரோயின் நடித்தவங்க வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்காங்க. ஹீரோ நடித்தவர் வந்து ஒரு இன்னோசென்ட்டான ஒரு ரக்கடான கேரக்டரு, அப்பா அம்மாவுக்கு பயப்படுற ஒரு கேரக்டரு, அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் பாரி. அம்மா ரம்யா கூட வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஆங்கிலோ இண்டியன் கேர்ள் எப்படி இருப்பாங்களோ அந்த பிஹேவியர், பாடி லாங்குவேஜ்லேருந்து அவங்க பேசுகிற லாங்குவேஜ்லேருந்து தமிழை எப்படி பேசுகிறது வந்து எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸாக பண்ணியிருக்காங்க. வெரி அது மாதிரி இருந்து சேத்தன் வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்டில் வந்து அந்த பிக்சர் எப்படி வருது கடைசியே வந்து உண்மையாகவே ஒரு பயம் வந்துடுச்சு. ஐயோ ரொம்ப சேடாக தான் முடிச்சிடுவாங்களோ, ஒரு சென்டிமெண்ட்டாக வரணுங்கிற மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது, இது மாதிரி ஆகிடுமோங்கிற போது நம்மளை ஏமாற்றி எவ்வரி சீன் வந்து ஒரு சின்ன சஸ்பென்ஸ், ஆனால் காமெடி சஸ்பென்ஸாக முடிகிற மாதிரி இருந்தது. நிச்சயமாக ஃபண்டாஸ்டிக். ஆல் தி பெஸ்ட் டு தி டிரெக்டர் அண்ட் ஹீரோயின் அண்ட் த ப்ரொடக்ஷன் ஆல்சோ. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடிக்கிற ஒரு ஃபிலிம் தியேட்டரில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ரிவ்யூ போட்டு எல்லாரையும் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூப்பிட்டு பார்க்க முடிஞ்சுது. நான் அந்த படத்து மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் டு எண்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ என்ன ஹாப்பியாக இருந்தது ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது. ஸோ பாரி வந்து என் பையனை தான் நான் ஃபீல் பண்ணேன் அந்த படம் நடிக்கிற ஃபுல் அந்த டேஸ் மொத்தமாக. ஏன்னா அவன் பேர் கிருஷ்ணா, என் பையன் பேர் கிருஷ்ணா. ஸோ எனக்கு வந்து ஒரு ஹீரோ மாதிரி நான் பாரியை ஃபீல் பண்ணல. என் பையன் கூட பேசுகிற மாதிரியே நான் எவ்ரி சீனில் நான் வந்து ஃபீல் பண்ணதுனால தான் அவ்வளோ நேச்சுரலாக வந்தது எங்களோட அந்த பாண்டிங். 2 பசங்க, பொண்ணு, ஹஸ்பண்டு. அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் கேரக்டர் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அவருக்கு வந்து என் முன்னாடி பேசுகிற தைரியம் இருக்காது, ஆனால் அந்த கரெக்டான சுச்சுவேஷனில் அவங்க ரியாக்ட் பண்ண விதம் பார்த்திங்கன்னா தியேட்டரில் ஃபுல் கிளாப்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் பாரி உண்மையிலே சூப்பர். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஜமா பார்த்து இது பார்த்தா எல்லாருக்குமே புரியாது, அவ்வளோ கான்ட்ராஸ்டான சப்ஜெக்ட் எப்படி பண்ண முடிஞ்சுதுன்னு. ஸோ ப்ரில்லியண்ட் டைரக்டர் அண்ட் ப்ரில்லியண்ட் ஹீரோ. ரம்யா வந்து ரொம்ப அழகாக அந்த ஆங்கிலோ இண்டியன் கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகிருக்கு. அண்ட் ஓவராலாக எனக்கு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சிரிச்சுட்டே ஹாப்பியாக பார்த்துருக்கேன் இந்த படம். ஸோ எல்லோரும் நீங்களும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நிஜமாக வி தரோலி என்ஜாய் த ஃபில்ம். சூப்பர் பாரி அண்ட் சூப்பராக இருந்தது. ஃபுல் ஃபன் ஃபீல்டாக இருந்தது. அதான் எதிர்பார்த்து வந்தோம், ஆனால் அதையும் மீறி இருந்துச்சு. காஸ்டிங் வாஸ் ரியலி குட். அண்ட் ஜமா பார்த்தவங்களுக்கு ஜமா எடுத்த ஒரு டைரக்டர் ஹீரோவாக இது அப்படின்னு ரொம்ப அதில் ஒரு பரிமாணம்னா இதில் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பரிமாணம். வி தரோலி லவ். இன்னும் லாஸ்ட்டில் கமல் சார் மாதிரி இன்ஸ்பிரேஷன் தானே, கமல் சார் இன்ஸ்பிரேஷன் தானே. ஸோ அது ஒரு நல்ல மொமெண்ட் இருக்கு லாஸ்ட்ல. சேத்தன் சார் வரட்டும். சேத்தன் சார் வாங்க. நீங்க வந்தாதான் மேம் உங்களை பத்தி பேசுவோம். இவரை எல்லா படத்துலையும்
வில்லனா யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா சீரியஸான அப்பாவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜமாலை கூட நீங்கள் வில்லனா தானே, ஐ மீன் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இவரோட பழகின பிறகு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஐய இவர் அது இல்லை, இவர் இதுதான். மொக்க பேச நான் சொல்ல, அவர் தான் சொன்னாரு. ஸோ தெரிஞ்சு உங்களுக்கு அவரோட பழகின பிறகு பாரிக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இதுதான் ஒரிஜினல்னு. ஸோ சேதன் கிட்டத்தட்ட அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே இருக்கு நான் யோசிச்சிருக்கேன். ஃபேண்டாஸ்டிக். ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ் சேதன் ஹஸ் டன். உண்மையிலே தேங்க்ஸ் ஸோ மச் பாரி ஃபார் அவரை பற்றி புரிஞ்சு இப்படி ஒரு கேரக்டர் அவரை மைண்டில் வச்சு எழுதின மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சொன்னது உண்மையாயிடுச்சு மேம், லவ் பண்ணுறேன். ஐயோ பாரி என்னை விட எல்லாரும் விட பாரி தான் சேத்தனை ரொம்ப லவ் பண்ணுறாரு. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கே புரியும். ஐ தரோலி லவ் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச் பாரி. வெல் டன். பெங்களூர் பாப்பான அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க கோபி. ஓ தேங்க்யூ ப்ரோ. ஒவ்வொரு வார்த்தையும் போட்டு பிச்சு பிச்சு வாங்கி ஒரு கேரக்டரை வந்து கோபி பரதாபங்கள் கோபி மாதிரியே இல்லை, இன்னுமே வேற கோபியா தெரிஞ்சது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் ஃபுல்லாக சிரிச்சுதான் ஒரு போராடினாரு. அதே மாதிரி வந்து சார் நீங்கள் வந்து இப்போ சொல்லாமான்னு தெரில, ஆனால் படம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு சார். கேரக்டர் எல்லாமே சூப்பராக இருந்தது. படம் ஃபுல்லாக இல்லைங்க அது சொல்லலாம், வேற ஒன்று சொல்ல வந்துட்டேன் நான் அந்த கேரக்டரை பற்றி அப்படின்னு. அது இல்லை, நல்லா இருக்கு, ரொம்ப ஜாலியான படமாக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் வந்து என்னால் சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல, ரொம்ப கத்தி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் வந்து உள்ள. ரொம்ப ஜாலியான படமாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் தேட்டரில் வந்து பார்த்துருங்க. ஹீரோவை பற்றி ஒரு வார்த்தை. ஹீரோ ப்ரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நான் கோபிக்கு ஒரு கதை சொல்லும்போது தான் நான் வந்து அந்த கிளைமேக்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்தேன் ப்ரோ. நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, நான் வெளியே உட்காந்து சரி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். நான் எனக்கு தெரிஞ்சாலும் இது பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. செல்முருகன் அண்ணன் அவர் பண்ணது எல்லாமே எனக்கு வந்து ரம்யா பண்ணது, ரம்யா அவங்க பண்ணது, ப்ரோ பண்ணது எல்லாமே சூப்பராக, சேத்தன் சார் பண்ணது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. வந்து மறக்காமல் தேட்டரில் வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஜமா பண்ணி முடிச்சதுலேருந்தே எப்போவுமே மீட் பண்ணும்போதெல்லாம் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே இருப்பார் என்கிட்ட. அது ஒரு சரி ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு பாயினோ அவர் வந்து என்னை பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது அந்த ஐ லவ் யூங்கிற வார்த்தைக்கெல்லாம் வந்து இந்த படம் பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ லவ் பண்ணி இந்த கேரக்டரை எழுதி என்னை நம்பி என்னை கொடுத்ததுக்கு நன்றி பாரி. அண்ட் படமாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது எடுக்கும்போதே ஷூட் பண்ணும்போதே தெரியும், நல்லா டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இருந்தது. பேப்பரில் இருந்த இது எமோஷன்ஸ் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், எல்லாமே வந்து டிரான்ஸ்லேட் ஆகிறது வந்து கண்ணால் பார்த்தோம். அது உண்மையாகவே இன்றைக்கி வந்து தியேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ நிறைவாக இருந்தது. சூப்பர் பாரி, இதுக்கப்புறம் நீங்கள் வேறு லெவல். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஜமா பாரியோடைய 2வது படம் அன்பே டயனா. தமிழில் எனக்கு ரொம்ப பிடித்த எழுதி இயக்கி நடிக்கிற ஒருத்தரில் பாரி ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நினைக்கிறேன். ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு, ஏன்னா எனக்கு பாரி ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஜமால் ரொம்ப சீரியஸாக பண்ணியிருந்தார். இதில் படம் தொடர்ந்துலேருந்து சிரிக்க வச்சுட்டே இருந்தார். அது கடைசி 20 நிமிஷம் எனக்கு தமிழ் சினிமாவுடைய பெஸ்ட் ஒரு 20 நிமிஷம் இந்த படத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். சிரிக்கவும் செய்து யோசிக்கவும் செய்கிறோம், நெகிழவும் செய்கிறோம். அந்த ஒரு இந்த மாவு காட்சியை சொல்லாமான்னு தெரில, ஆனால் படத்தில் சொல்லல. அவங்க அம்மா சொல்லுவாங்க, நம்ம ஜாதிக்காரன் இல்லைன்னா மாவு கரையை வச்சிருக்க முடியாதுடா, பொழைச்சிருக்கவே முடியாது அப்படின்னு பாரி ஒரு டைலாக் சொல்லுவார். அம்மா மாவு வாங்கினா யார் நம்ம ஜாதிக்காரன் இல்லைன்னு சொல்லுவார். ஆக்சுவலாக அந்த ஒன்று போது இந்த படம் என்னன்னு சொல்கிறதுக்கு. அப்புறம் தமிழ் சினிமாவில் இந்த அப்பா மகன் உறவை வச்சு நிறைய வந்திருக்கு. பட் இப்படி ஒரு அப்பா மகன் நான் வந்து லைக் வெரி எமோஷ்னல். எங்கே சேத்தன் சார்னு தெரியல, சேத்தன் சாரோடைய ரசிகன் நான் விடுதலையில், ஜமால. ஆனால் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு அந்த 2 படத்தையும் தாண்டி இருந்துச்சு. சேத்தன் முதல்ல என்னை பயங்கரமாக சிரிக்க வச்சார், நெகிழ வச்சார். அவர் அப்பா அப்பாவின் உறவு அப்படி இருக்குன்னா, அந்த பக்கத்தில் ஒரு கணவன் மனைவி உறவு வந்து சேத்தன் சாருக்கும் ரோஜா மேமுக்கும். ஸோ எல்லா கேரக்டரும் ஆக்சுவலாக நம்ம முழுக்க பெங்களூர் ஸ்லாங்க பேசி தொடங்கினதுலேருந்து கடைசி வரைக்கும் நான் அப்படியே விட்டுருவாரோன்னு நினச்சேன். அந்த கேரக்டருக்கு ஒரு ஃபினிஷிங் கொண்டு வந்து, ஸோ மொழி தாண்டி, மதம் தாண்டி, இனம் தாண்டி, ஜாதி தாண்டி மகத்தானது காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சிந்திக்க வச்ச ஒரு படம் தான் அன்பே டயனா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு பிடிச்ச பாரியினுடைய வணிக ரீதியான வெற்றி இந்த படத்துலேருந்து தொடங்கணும் நான் ரொம்ப நம்புகிறேன். வாழ்த்துக்கள். அன்பே டயனா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். பாரி வாழ்த்துக்கள். சூப்பராக இருந்தது. அந்த லவ் கடைசி கிளைமேக்ஸ்லாம் கலக்கிட்டாப்பில் சுதாகர் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி, சேத்தன் சாரோட நடிப்பு, ரோஜா மேம்
அவங்களோட லவ், சேத்தன் சாருக்கும் ரோஜா மேடத்துக்கு உள்ள லவ்வும், பாரிக்கும் இந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கும் இருக்க லவ் சூப்பர். அப்படியே ஆங்கிலோ இண்டியன் மாதிரி அதை ரொம்ப, ஏன்னா அதை கன்வின்சிங்காக பண்ணணும், ஏன்னா அவங்க அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் உங்களுக்கெல்லாம் அது வெற்றி படம், அருமையான ஒரு வெற்றி படம் ப்ரொடியூசருக்கு. ஸோ பண்ணேன், ஏன்னா ரொம்ப காமெடி, கடைசி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சிரித்து பார்த்தோம். ஸோ பாரி ஜமாவுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிட்டார். ஜமாவில் என்ன இருந்ததோ கோவத்தில் பண்ணியிருந்ததுல நல்லாயிருக்கு. இது பெரிய வெற்றி அடையும். நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நீங்களும் தேட்டரில் எல்லோரும் போய் பாருங்கள், ரசிங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு வருது, மறக்காமல் ஃபேமிலியோட, ஏன்னா அது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஃபேமிலி படங்கள்லாம் கண்டிப்பாக ஹிட் ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த படமும் இன்னொரு வெற்றி, அது உறுதியாயிடுச்சு. நீங்கள் படம் தேட்டரில் போய் எல்லோரும் பாருங்கள், யூ வில் என்ஜாய். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். எனக்கு ஃபுல் இந்த ஹோல் காஸ்ட் வாஸ் அமேசிங். சார், நான் ஜம்மாலேருந்து உங்களோட ஒர்க்கோட ரொம்ப பெரிய ஃபேன். பிகாஸ் ஒரு ரெலவெண்ட்டான சப்ஜெக்ட் எடுத்து அதை எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாயபுளாக கன்வே பண்ண முடியுமோ, எவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியுமோ, 2 படத்துலையுமே நீங்கள் அப்படி தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஐ லவ் யுவர் ஒர்க். அண்ட் லைக் அம்மா செட், இது அப்பாவோட ரியல் ஃபேஸ். நாங்கள் வீட்டில் இப்படி தான் இருப்போம். பிகாஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப் அவரோட எப்படியோ படத்தில் அப்படிதான் நாங்கள் ரியல் லைஃப்பில் நாங்கள் அம்மாவுக்கு அகேன்ஸ்டாக டீம் சேர்ந்துட்டு அவங்கள அனாய் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஒரு வாட்டி when he comes home and shares about his day of work, எனக்கு வந்து வாவ், நிஜமாக வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு இருக்கும். அண்ட் he had the best time, and அது அப்படியே தெரியுது ஸ்க்ரீனில். அண்ட் I loved you, Pa, in the movie. And all of you. As Bhaskar. No, it's the same. So, I loved all of you. It was so good, so good. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வருவோம் மறுபடியும். என் பேர் நிக்கிலா சங்கர். நான் வந்து அன்பே டயானா படத்தில் இப்போ நடிச்சிருக்கேன். இது $1 million எனக்கு 3rd மூவி. $1 million எப்போவுமே என்னை டிசப்பாயிண்ட் பண்ணதே கிடையாது. பிகாஸ் given me the best films of my career. அது குட் நைட்டாக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், இப்போ அன்பே டயானாவாக இருக்கட்டும், they are giving me very good roles which people really like. இதில் கிளைமேக்ஸில் இருந்த ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், though I have 4-5 scenes, அதில் இருக்கிற இம்பேக்ட் ரொம்ப அழகாக கொடுத்து என்னை நல்லா காட்டுறாங்க. ஆல்சோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறதுக்குலாம் இட் இஸ் வெரி நைஸ். ரோஜா மேமாக இருக்கட்டும், சேதன் சாராக இருக்கட்டும், அதுவும் கோபி கூட எனக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இருந்தது. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் ஹிம். ஏன்னா எல்லா சீன்லையுமே எனக்கு சிரிப்பு வந்துட்டே இருந்தது. ஸோ தட் வே இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் பாரி சாரை பற்றி சொல்லவே வேணாம், அவர் டைரக்ட் பண்ணிகிட்டே நடிச்சிட்டு இருந்தார். ஸோ ஒரு சில இடங்களில் அவர் டேரக்டராக மாறிடுவார், டக்குன்னு ஆக்டராக மாறிடுவார். நானே பார்ப்பேன் எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டுறாரு அப்படின்னு. ஸோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தது அண்ட் வெரி ஹாப்பி டு ஒர்க். அண்ட் ஐ ஹவ் காட் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பானு அண்ட் லாட் ஆஃப் அதர் பீப்புள். தேங்க்யூ ஸோ மச். அன்பே டயானாவோட ப்ரீமியர் ஷோவில் இருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோஜா மேம், சேத்தன் சார், ஆல்ரெடி நான் வந்து தேவதர்ஷினி மேமோட ரகு தாத்தா பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் கூடயும் நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ஃபேமிலி பாண்டிங்காகவே க்ரியேட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து ஃபேமிலியோட என்டர்டெய்னிங் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு படம் தான். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க ப்ரெஸ் மீடியா. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ. நான் இந்த டைமில் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஃபைனல் டைமில் தான் இந்த படத்துக்கு நான் செலக்ட் ஆகிருந்தேன். ஒரு 2 days பிஃபோர் தான் கூப்பிட்டுருந்தாங்க. பட் ஒரு சின்ன ரோலாக இருந்தாலுமே ரொம்ப இம்பாக்டான ஒரு ரோலுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து படத்தை எல்லாரும் மறக்காமல் பாருங்கள். ஒரு அற்புதமான படைப்பு. எல்லாருமே குடும்பத்தோடு போய் உட்கார்ந்து கொண்டாட்டமாக பார்த்துட்டு வர வேண்டிய ஒரு திரைப்படம். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய மிடில் கிளாஸ் வீட்டில் இருக்க பிரச்சனை ரொம்ப ஆழமாக, ரொம்ப அர்த்தத்தோடு யோசித்து எழுதியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். கடைசி ஒரு 30 நிமிஷம்லாம் பிச்சு எரிஞ்சிட்டிங்க. இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. குடும்பமாக போய் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டிய ஒரு திரைப்படம். எல்லோரும் குடும்பமாக போய் பாருங்கள். வாழ்த்துக்கள். அன்பே டயானா. பாரி வந்து போன படத்தில் ஒரு பர்ஃபார்மராக எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த படத்தில் ஒரு என்டர்டெய்னராக, அதுவும் லாஸ்ட்டு ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் கிட்டத்தட்ட எனக்கு என்ன வரும், எனக்கு என்னெல்லாம் தெரியும்னு ஒரு மெனு கார்டு மாதிரி எல்லா டேரக்டர்ஸ்க்கும் கொடுத்துருக்காரு. எல்லாமே பண்ணிட்டாரு. பாரி நீ நினச்சது எல்லாமே நடக்கும். பாரிக்கு எனக்கு நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்
எங்கள் 2 பேரோட ஃபஸ்ட் படம் ஒரே வருஷம், கிட்டத்தட்ட ஒரே வருஷம் பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நாங்கள் 2 பேரும் ஸ்டேஜில் நின்னோம். அப்போ பாரிக்கு சின்ன சின்ன வருத்தம் இருந்துச்சு. அது எதுவுமே இனிமேல் பாரிக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாரியால் எழுத முடியுது, நடிக்க முடியுது, டைரக்ட் பண்ண முடியுது. ஒத்த கை ஒத்த கால் இல்லைனா கூட இந்த காளி புடச்சுப்பாண்டாங்கிற மாதிரி பாரி இனிமேல் எல்லாமே பண்ணுவார். பாரி அவங்க நீக்கில் சின்னதாக ஒரு கிளிம்ஸ் காமிச்சிருந்தாங்க. பட் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் ஒரு பெஸ்ட்டு ஃபைண்டாக தமிழில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவனோட பர்ஃபார்மன்ஸ், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. வாழ்த்துக்கள் ரம்யா, நீங்கள் நினச்ச ஹைட்டுக்கு போகணும். ஸோ மொத்த குரூவுக்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். இதில் எங்களோட பைட்லாம் பெருசாக ஹெல்ப் பண்ணுமான்னு கூட தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு படமே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. தேட்டர் விட்டு வெளில வரும்போது எல்லோரும் பயங்கர சந்தோஷமாக வருவீங்க. பாரி டிசர்வ் இட். படம் ஹிட்டுங்க, படம் சூப்பர். எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த படம். அப்பா அம்மா பிள்ளைங்க ஜென்சி எல்லாருக்கும் பிடிக்கும். இமோஷன்ஸ் இருக்குது, அழகான ஒரு நகைச்சுவை இருக்குது, வாழ்வியல் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் I've seen in recent years. My best wishes and congratulations to the entire team, to Pari especially, the right-hand director and the hero of this film. இந்த மாதிரி ஒரு கான்செப்டை எழுதி அதை வந்து சுவாரஸ்யமாக கடைசி வரைக்கும் கொண்டு போய் அதுக்கு தேவையான அந்த இமோஷன்ஸையும் அதுக்கு தேவையான அந்த நகைச்சுவையும் திரைக்கதையில் கோர்க்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் அண்ட் டு தி என்டையர் டீம் அண்ட் டு யுவா த ப்ரொடியூசர். இட்ஸ் கோயிங் டு பி a grand success. Blast. And Chetan, my friend, is the soul of the film. He's the soul of the film and a wonderful, excellent performance. அன்பேடயனா படம் பார்த்தோம். உண்மையாகவே சூப்பரான ஒரு படம், பயங்கர ஜாலியான ஒரு படம். வெரி வெரி ஹாப்பி. எல்லாருமே பயமாக நடிச்சிருந்தாங்க. பாரி, ரம்யா, மை ஃபேவரட் கோபி, எல்லாருமே. சார்லாம் கலக்கிட்டார். சார் கூட நானும் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஓவராலாக ரொம்ப சூப்பரான படம். கண்டிப்பாக 200% ஹிட்டான ஒரு படம் தைரியமாக சொல்லலாம். எல்லோரும் பயமாக என்ஜாய் பண்ணுவாங்க. மேம் எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் பை எவ்ரி ஒன். கங்க்ராட்ஸ் டு $1 million, yet another blockbuster for them. மியூசிக் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதித்தியும் நல்லா நடிச்சிருந்தது. சூப்பர். எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். படம் பெரிய ஹிட்டாகவும். என்ஜாய் த சக்ஸஸ். லவ் யூ ஆல். கண்டிப்பாக நான் போய் தேட்டர் போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற ஒரு படம். இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும் பாரி. பாரி இஸ் லைக் ரொம்ப சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி இப்போ லீடாக அவரே டைரக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காரு. லைக் இட்ஸ் லைக் நம்ம ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் பாரிக்காக. இட்ஸ் வெரி பர்சனல், வெரி எமோஷ்னல் மூமெண்ட். லவ் யூ பாரி. சூப்பர். கண்டிப்பாக பெரிய ஹிட்டு. கண்டிப்பாக இந்த ஹிட்டாகவும் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க. லவ் யூ ஸோ மச். கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பாருங்கள். ரீசெண்டாக அந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸே வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த படத்தோட போஸ்டர்ஸும் பார்த்தோம், கோடிங்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட படத்துக்கு வந்தோம். ரொம்ப ஒரு ஜாலியாக கலகலன்னு இருக்கிற ஒரு படம். லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் வந்து தேட்டரே வந்து பேங்க் ஆகிடும். அந்த மாதிரி பயங்கர ஃபன்னு. ஸோ இதில் வந்து கேஸ்டிங்காக ரொம்ப பிடிச்சிருந்தது. பாரி ப்ரோ பிரிச்சிட்டாரு. உண்மையிலே வந்து ஒரு நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து அடுத்த ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிற ஒரு ஹீரோ கிடச்சிட்டாரு. அண்ட் வந்து ரம்யா அவங்க வந்து ரொம்ப சூப்பராக த்ரூஅவுட் த ஃபிலிம் வந்து அவங்க பயங்கரமாக ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆங்கிலோ இந்தியனுங்கிறத வந்து பயங்கர கன்வின்சிங்காக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து கோபி ப்ரோ. அவரை வந்து இந்த ஒரு ஒரு பெங்களூர் ஒரு தமிழ் பேசுகிற ஒருத்தர் மாதிரி பார்க்கும்போது முன்னாள் இருந்து அவருக்கு ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் காமெடி பயங்கரமாக இருந்தது. மியூசிக் அண்ட் மேக்கிங்காக எல்லாமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இது வந்து தேட்டரில் ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அன்பேடயனா பேக்ட்ராப் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்ல ஃபன்னு, நல்ல காமெடி, செம்ம ஜாலியாக போணுச்சு படம். பாரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ரம்யாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. சேத்தன் சார், ரோஜா மேம் எல்லாருமே அவங்க பார்த்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல கிளைமாக்ஸ்லாம் ரொம்ப பிளாஸ்டாக இருந்துச்சு. ஃபேமிலியை வந்து தேட்டரோட குடும்பத்துக்கு வந்து நல்லா ரசித்து சிரித்து பார்க்கலாம். நல்ல ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். எல்லோரும் கண்டிப்பாக தேட்டருக்கு வாங்க. தேங்க்யூ.